ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் 2 பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப்பு பாஸ்மதி அரிசி 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. பிறகு ஸ்பைசஸ் என்னெல்லாம் போடுறோன்னா, பிரியாணி இலை, லவங்கப்பட்டை, அதுக்கப்புறமா ஏலக்காய், 1 ஸ்பூன் நல்ல நெய், மஷ்ரூமை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கணும். பச்சை மிளகா 2 பீஸ் போடலாம் பச்சை மிளகா. அப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி தேவையான அளவு, பூண்டு பெரிய பல் ஒரு 4. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. பிறகு ஸ்பைஸான பிரியாணி இலை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா தட்டி எடுத்து போடணும். பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஏன்னா மஷ்ரூமில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி அப்படியே வெளியில் வரும். அப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கணும். 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை மெதுவாக போட்டு கலந்துடணும். கலந்துட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை குக்கரில் போட்டுட்டு அதோடு நல்லா கலந்துடணும். மஷ்ரூமு, வெங்காயம் இதெல்லாம் கலந்துட்டு 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவாக ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு செட் ஆனோடனே 2 தண்ணியும் அரிசியும் ஒன்றா இருக்கணும். நல்ல ஒரு கொதி வந்துடணும். வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும்.